Decision is the open door to reality. ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் பரலோகம் அது நிறைவேறுவதற்கு வேண்டி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி விட்டாச்சுங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் டிசிஷன் தான் அதுக்கு டோர். உங்களுடைய தீர்மானம் தான் அந்த நிறைவேறுதலுக்கு ஒரு வாசலாக இருக்கிறது. இந்த தீர்மானத்தின் வாசலில் புகுந்துதான் அந்த நிறைவேறுதலை நாம் பெற வேண்டும். ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இந்த யவீரு, அந்த 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, இப்படி போன்றவர்களெல்லாம் ஒரு தீர்மானத்தின் இடத்திற்கு வந்து விட்டார்கள். இவரை போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா எனக்கு சொத்தமானு சொல்லி ஒரே தீர்மானத்தோடு வருகிறாள். நான் சொல்லுகிறேன், அவளை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் தொட்டெல்லாம் முடிஞ்சு சோமான கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படியே. அவர் சொல்ல, என் இஷ்டப்படி உனக்கு ஆகிருக்குது அப்படின்னு சொல்ல, உன் விசுவாசத்தின்படி நீ நினைச்ச நடந்துருச்சு. நீ வந்த இந்த கூட்டத்தையும் பொருட்படுத்தாம கல்லறிஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்துடலாம், எப்படியாவது போய் இந்த சமுதாயமே நான் வெளியே வரக்கூடாது, யார் பத்தியில் நடமாடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறது. ஆனாலும் நான் போய் தொட்டு என் சுகத்தை பெற்றே தீர்வேன், ரிஸ்க் எடுத்துடுறேன். நான் இன்னைக்கு கல்லெறியப்பட்டாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, போய் சுகமாயிடுறது. இப்படியே இன்னொரு 12 வருஷம் வாழ்றதுக்கு பதிலா கல்லெறிஞ்சா கூட எரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, நான் போய் சுகமாகி விடுகிறேன்னு சொல்லி வந்து தொடுகிறாள். அப்படி ஒரு தீர்மானம் பாருங்க. நான் சொல்லுகிறேன், அதுதான் விசுவாசம். இன்றைக்கு அப்படி ஒரு மனுஷன் ஒரு தீர்மானத்தை எடுத்தால், அப்படி ஒரு மனுஷன் ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, செழிப்புக்காக, வெற்றிக்காக, இப்படி ஒரு தீர்மானம், நான் இதை அடைந்தே தீருவேன், வெற்றி பெற்றே தீருவேன், நான் வாழ்வடைந்தே தீருவேன், சுகமாகியே தீருவேன், இதுதான் இந்த தீர்மானம், இது என்னுடையது, நான் இதை விடுறதில்லை, இது என்னுடையது என்று அப்படி ஒரு மனுஷன் தீர்மானம் எடுத்தால் நிச்சயமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். உங்களுடைய விசுவாசத்தின்படியே ஆகிறது. இதை கேட்டு ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, நம்ம கர்த்தரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, நம்ம ஆட்டினபடியெல்லாம் அவர் வருவாராங்களா? இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. இவன் ஆட்டினபடி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அவர் ஒண்ணுமே சொல்ல, போட்டை விட்டு இறங்கினாரு, வீட்டுக்கு வரன்றா, அவன் பின்னாலே போயிட்டு இருக்கிறாரு இவர் பாட்டுக்கு. ஏனென்றால் அவர் தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார் ஏற்கனவே. அன்பு விசுவாசத்துக்கு இணங்குகிறது. ஒரு விசுவாசம் உள்ள மனுஷன் வந்தால் அன்பு அவனுக்காக எதையும் செய்ய தன்னை அர்ப்பணித்திருக்கிறது. ஆண்டவர் தம்மையே நமக்காக கொடுத்து விட்டார். அதனால தான் பேசாம அவன் பின்னாலே போயிட்டு இருக்கார். வாரம்ன்றான், அவன் பின்னாலே போயிட்டு இருக்கார் அவர் பாட்டு. அங்க ஒருத்தி வந்து தொடக்கூடாத வந்து தொடரா, சமுதாயத்தில் ஜனங்க மத்தியில் வரக்கூடாத ஒருத்தி வந்து அங்க தொடரா. எப்படி நீ தொடலாம், என்னை தீட்டுப்படுத்தி விட்டாயே, தேவ மைந்தனை எல்லாம் சொல்ல. அவரு இவர் எப்படி தீட்டுப்பட முடியும்? இவர் தீட்டுப்பட முடியாதுங்க. இவரை தொட்டவரெல்லாம் சொஸ்தமாவார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் இவர். சொல்றாரு, தாராளமாக தொட்டுக்குமா, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்திருப்பாருங்க இந்த மாதிரி, யோசித்து பாருங்க. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்திக்கு தானே அந்த மாதிரி வியாதி, எத்தனை பெண்கள் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் அத்தனை பெண்களும் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அத்தனை பெண்களும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஆண்டவன் விட்ட வழி நமக்கு இப்படி இருக்குது, 10 வருஷமா இப்படி இருக்குது, என்னமோ கடவுள் என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க வீட்டில். இவ ஒருத்தி தான் எந்திரிச்சு இந்த 12 வருஷம் அப்படி கடந்தது போகும், இனிமே இப்படி கடந்து சாக மாட்டேன், நான் போய் சுகமாகி தான் வருவேன்னு சொல்லி எழுந்து செல்லுகிறார். கவனிச்சிங்களா? அப்போ சொல்கிறாரு, என்னங்க நம்ம ஆட்டினதுக்கெல்லாம் வருவாரா அவர்? நீங்கள் ஆட்டினதுக்கெல்லாம் இல்லைங்க, உங்கள் விசுவாசத்திற்கு அவர் செவி சாய்க்கிறார். போயிட்டே இருக்காரு. ஒருத்தன் கதறான், குருடன் ரோட்டில் இருந்துக்கிட்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்றார். எல்லாம் சொல்ல பேசாம இருயான்றாங்க. எல்லாம் வேற வேலை கிடையாது உனக்கு. அவன் நினச்சி அவன் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அவன் கூட வர இந்த யூதர்கள் சீசரெல்லாம் கூட தீர்மானம் பண்ணிட்டாங்க, இவன் பிச்சைக்காரன், அவன் பிச்சை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், உனக்கு என்ன சோமாயி, நீ என்ன பண்ண போற, பேசாம இருன்றாங்க. இவர் நிற்கிறாரு, நான் கொண்டு வாங்க, என்ன வேணும் உனக்கு, நான் பார்வையடை வேணும், போ பார்வையை பெற்றுக்கொள், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவ்வளோதான். விசுவாசத்துக்கு அவர் அடி பண்ணுகிறார். அப்போ நம்ம வளைச்சதுக்கெல்லாம் கடவுள் இறங்குவாரான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் ஒன்று, நீங்கள் வளைச்சதுக்கெல்லாம் தான் இவ்வளோ நாள் இறங்கிட்டு இருக்கிறார் அவர். நல்லா யோசித்து பாருங்க. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னால் உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரிச்சார். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்து 40 வருஷமாக உலகத்தில் வாழ்கிறீங்க, இன்னும் ரட்சிப்பு சிலரெல்லாம் பெற்றுக்கொள்ளவில்லை.
ரட்சிப்பு அடையவில்லை. அவ்வளோ பெரிய ரட்சிப்பு, கல்வாரி சிலுவையில் வந்து பாவ சாபங்கள் எல்லாம் சுமந்து மரித்து ரத்தம் சிந்தி அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வல்லமையினால் உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் அவர். பரலோகம் இதை நிறைவேற்றி இருக்கிறது மனு வர்க்கத்துக்காக. இன்னைக்கு எத்தனை பேர், ஒருவேளை சிலர் இங்கே இருக்கலாம், பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை நாள் அவர் உங்களுக்கு மறுபிறப்பை அழிக்க நீங்கள் இடம் கொடுத்தீர்களா? அவர் அழித்து விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் ஆற்ற பக்கம்லாம் அவர் ஆடிட்டு இருக்காரா இல்லையா? ஹலோ, நம்ம ஆட்டுறதுக்கெல்லாம் ஆட்டுவாரா? நீங்கள் நினைச்சதாங்க நடந்துகிட்டு இருக்குது. அவர் ஒன்றும் உங்களுக்கு வந்து செஞ்சிடலையே. எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் என்று சொல்லுகிற உங்களுக்கு மறுபிறப்பை கொடுத்தாரா அவர்? இல்லையே. நீங்கள் நினைச்சதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க, செழிப்பெல்லாம் தப்பு, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், இந்த சாம் செல்லதுரையுடைய இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவர் நல்லா இருக்க சொல்கிறார், வேண்டாம், நான் கத்திருக்கேன்னு பாடுபடுறேன். உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணாரா அவர்? நீங்கள் நினச்சதான் நடந்துகிட்டு இருக்கு, அவர் நினைச்சதான் நடக்குது. அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்கள் தரித்திரத்தை கூட சுமந்து தீர்த்தார் இருக்குது. நீங்கள் வேண்டாம் என்கிற பட்சத்தில் உங்களுக்கு எதையாவது உங்கள் பேரில் வைத்து அவர் திணித்தாரா? நீங்கள் ஆடுறதுக்கு தான் அவர் ஆடிட்டு இருக்கிறார். நீங்கள் சொல்கிறது தான் நடக்கும்ன்றார் அவர். சரி, நான் செஞ்சிட்டேன்ப்பா, உனக்கு வேண்டாம்னா முடியாது, என்னால் நானே தர முடியாது. உனக்கு சுகம் வேண்டாம்னு சொல்றியா? நான் அதை நம்பலைன்னு சொல்றியா? இன்னைக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றியா? இது கடைசி அப்போஸ்தலனோட அந்த சுகமெல்லாம் நின்று போச்சு, இந்த காலத்தில் அற்புதங்கள்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்றியா? சரி, உனக்கு நடக்காது. 1000 பேருக்கு பக்கத்தில் நடந்தாலும் உனக்கு நடக்காது. ஆனால் சங்கீதக்காரன் சொல்றான், 1000 பேரின் பக்கத்திலும் 10,000 பேரின் வலது பக்கத்தில் விழுந்தாலும் அது எனக்கு நேரிடாது என்று சொல்றான். அப்படி சொல்றவனுக்கு அது நேரிடாது. சிலர் இருக்கிறாங்க, 1000 பேருக்கு நடந்தாலும் அதை நான் நம்ப மாட்டேன். பாருங்க, 38 வருஷமா சோகம் இல்லாமல் கிடக்கிறான். ஆனால் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்துட்டார். என்ன ஒன்று பண்ணிட்டார், ஓய்வு நாளில் சொல்லிட்டார். அதை அவன் பாட்டுக்கு படுக்கையை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்க. அவனை கூப்பிட்டு, என்னப்பா நடக்க முடியாத ஆள் நடந்துட்டு இருக்கிறியே, சந்தோஷமா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். என்ன சொல்றான், எப்படி நீ படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கலாம்? நீ நடந்தது கிடக்கட்டும், அது கிடக்குது. படுக்கை ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறத நீ படுக்கை தூக்கிட்டு நடக்கலாமா? கை சூம்பி போய் ஒருத்தன் உட்காந்துருக்கான் தேவாலயத்தில். அவர் வந்து கையை நீட்டுன்ட்டார். அவன் நீட்டிட்டான். ஏன்னா இப்படி வச்சிட்டு இருக்காதப்பா, உனக்கு இது ஆபிரகாமின் சந்ததி, நீ நீட்டு கையை அப்படின்ட்டாரு. அவன் பேசாமல் நீட்டிட்டான் பாருங்க. ஐயோ, ஓய்வு நாளில் நீட்டினியா நீ? என்ன இது பாருங்க. அப்படிலாம் இருக்கிறாங்க ஆட்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அற்புதம் நடந்திருக்குது, எதிர் வீட்டுக்காரனுக்கு நடந்திருக்குது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, டிவியில் இவர் சொல்றார், அவர் சொல்றார். ஆனால் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களுக்கு நடக்கவே நடக்காது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் ஆண்டவர். நடக்கவே நடக்காது. உங்களுக்கு எது நம்பிக்கை இல்லையோ அது நடக்காது. உங்களுடைய விசுவாசத்தின் படிதான் உங்களுக்கு ஆகும். இது தேவனுடைய நீதி. இப்படிதான் தேவன் ஆபரேட் பண்றாரு பாருங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவ்வளவு நாளும் நீங்க தான் ஆட்டி வித்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்க எதெல்லாம் வேணும்ன்றீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் எதெல்லாம் வேணாம் என்று சொன்னீர்களோ அதெல்லாம் பெறவில்லை. நீங்க நினைக்கிறபடி தான் இவ்வளவு நாளா நடந்திருக்குதுங்க. கடவுள் நான் ஆட்டின ஆட்டுக்கெல்லாம் வருவாராங்கிறீங்களே, நான் சொல்றேன் உங்க கையில தான் இருக்குது. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இருக்கீங்களா? 30ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒரு வசனம். அநேக நேரங்களில் இதை பார்த்துருக்கிறோம். மறுபடியும் பாருங்க 19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்றைக்கு சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. எப்படி சொல்றாரு பாருங்க. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் சாட்சி. ஏன் வானத்தையும் பூமியும் சொன்னார்? வானத்தில் கர்த்தர் இருக்கிறாரு, அவர் சாட்சி. இதுக்கு என்ன சாட்சி? உங்களுக்கு முன்னால் என்ன இருக்குது? ஆசீர்வாதமும் இருக்குது, சாபமும் இருக்குது, ஜீவனும் இருக்குது, மரணமும் இருக்குது. நல்ல கவனிங்க. இப்போ யார் இப்பொழுது தெரிந்து கொள்ளுகிற வேலையை செய்கிறது? ஜீவனா மரணமா? இதில் எது உங்களுக்கு சொந்தமாகும்னு தெரிந்து கொள்றது யார்? கர்த்தரா?
அவர் சொல்கிறார், நான் சாட்சி இதை வச்சுட்டேன், அதுக்கு கடவுள் சாட்சின்றார். ஏன் பூமி, வானமும் பூமியும் சாட்சியாக இருக்கிற? பூமி எதுக்கு? இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற பிசாசு, அவனுக்கும் தெரியும் இது ரெண்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கடவுளுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த ரெண்டும் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கொள்ளலாம். அவர் வேற கொஞ்சம் சொல்லியும் தர்றாரு. ரெண்டுத்தில் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லல, அவர் வைக்கிறேன், இதற்கு வானமும் பூமியும் சாட்சி, ஜீவனை தெரிந்து கொள். இதை விட பக்கத்துலேயே வாத்தியார் நின்று ஆன்சர் எதுன்னு கற்று தர்றாரு. அப்புறம் தப்பு பண்ணலாமா? கத்த சொல்றார், ஜீவனையும் மரணத்தையும் வச்சேன், வானமும் பூமியும் இதை சாட்சியாக வச்சிருக்கிறேன். உனக்கு முன்னால் ஜீவனும் மரணமும் இருக்குது. தெரிந்து கொள்ள வேண்டிய ஜீவனா மரணமா, ஆசீர்வாதமா சாபமா, தெரிந்து கொள்ள வேண்டியது நான் இல்லை. நான்லாம் செஞ்சுட்டேன், உனக்கு முன்னால் வச்சுட்டேன். எனக்கு என்ன விருப்பம்ன்றதையும் சொல்கிறேன். நீ என்ன பெற வேண்டும், எனக்கு என்ன விருப்பமாக இருக்குது, உனக்குள்ள என்ன இருக்கணும், நான் எதை விரும்புகிறேன் உனக்காக. நான் ஜீவனை, ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், ரெண்டு இருக்குதுப்பா, தயவுசெய்து ஞாபகமாக ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்னு அவர் சொல்கிறார். சரி, ஆனால் சிலர் எதை தெரிந்து கொள்கிறாங்க? சாபத்தை தெரிந்து கொள்கிறார்கள், மரணத்தை தெரிந்து கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளிட்டு என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் தாங்க, ஏதோ கர்த்தருடைய சித்தம், இதுதான் வேணாங்கிறது. சில தரித்திரத்தை தெரிந்து கொள்கிறார்கள், தோல்வியை தெரிந்து கொள்கிறார்கள், இல்லாமையை தெரிந்து கொள்கிறார்கள், எல்லா தீமையும் தெரிந்து கொள்கிறார்கள். இவரெல்லாம் தெரிந்து கொண்டார்கள். எப்படி தெரிந்து கொள்ள? ஜீவன் எப்படி தெரிந்து கொள்கிறது? ஜீவன் வார்த்தையில் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அதை வாயில வைத்து, இருதயத்தில் வைத்து அதை நாம் பேச ஆரம்பிக்கும் போது அதற்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறுகிறோம். இப்படிதான் பொசஸ் பண்ற விதம். அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளு சொல்றாரு. ஈஸியா தெரிந்து கொள்ளலாம். எடுத்து அந்த வார்த்தைகளை எடுத்து இந்த வாயை விட்டு அது பிரியாது இருக்கும்படியா நாம் பார்த்து கொள்ள வேணும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இதை செய்யறதை விட்டுட்டு ஓயாம மரணத்தை தெரிந்து கொண்டு, சாபக்கேடான காரியங்களை தெரிந்து கொண்டு, தோல்வியை தெரிந்து கொண்டு, இல்லாமையை தெரிந்து கொண்டு, ஆமா வாழ்க்கைனா அப்படிதான். எங்கள் தாத்தா காலத்திலேருந்து நாங்கள் கடனில் தான் இருக்கிறோம். இதுலேருந்து யார் தான் மீண்டா? அப்புறம் ஆறுதலுக்கு சொல்ல வேண்டியது, டாடா பிர்லாலாம் கூட கடனில் தான் இருக்கிறாங்களாம். எதையாவது ஒரு அறிவீனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை அரவணைச்சிக்கிட்டு ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, பொறுப்பெல்லாம் போய் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஆமாம் கடன் வாங்கலாம் பெரிய மனுஷனே கிடையாது. நான் அன்றைக்கே யோசித்தேன், இந்த ஆளை பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாதுன்னு. சரியான ஆளே, நல்ல ஆலோசனை கொடுக்குற ஆளே, கடன் வாங்கலாம் பெரிய மனுஷனே கிடையாதான். ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கணும்னா கடன் வாங்கி ஆகணும், கடன் பட்டு ஆகணும், கடனில் கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கணும். அதான் பெரிய மனுஷனுக்கு அடையாளம். இன்னும் நிறைய அடையாளங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க பெரிய மனுஷன் தான் அப்படின்னு சொல்ல விரும்பலை. கர்த்தர் சொல்கிறாரு, நீ தெரிந்து கொள். நீ அதை தெரிந்து கொண்டு கடைசியில் கடவுள் மேலே பழிய போடக்கூடாது. நீ தெரிந்து கொண்டாய். இது யார் தெரிந்து கொண்டது? நான் அப்போ ஜீவன் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கு. ரட்சிப்பை தெரிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரை தெரிந்து கொள்ளலாம். யாருமே தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இவ்வளவும் கேட்டுட்டு, இதையெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நான் நரகம்தான் போவேன், நான் கடவுள் இல்லாமல் தான் வாழுவேன்னு சொல்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய உரிமையை பாதுகாக்கிறார். இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைன்றது ரொம்ப ப்ரெஷஸ். இது வந்து ரொம்ப விலையேறப்பெற்றது. கடவுள் சொல்கிறாரு, அப்பா உன் உரிமையை நான் பறிச்சிட போகிறதில்லை, நீ நரகம்தான் போவேன், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அக்கிரமம் தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் வாழுவேன், நான் அழிஞ்சே தீருவேன், நான் குடிச்சே அழிவேன், நான் கடன் வாங்கியே கெடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் மரணத்தை தெரிந்து கொள்கிறேன்னு தீர்மானம் பண்ணி நீ தீர்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அப்போ சரி, உன் தீர்மானத்துக்கு நான் விட்டுறேங்கிறாரு. அப்போ சிலர் வந்து நரகத்துக்கு போகிறார்கள். ஏன்? கடவுள் நரகத்தை வச்சிருக்கிறாருங்க, யாராவது போவானாமா? ஒருத்தர் சொல்கிறாரு, அதை யாராவது ஆக்கிபை பண்ண வேணாமா? அடக்கடவுளே, நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுது நரகம் நமக்காக உண்டாக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவருங்க. நரகத்தில் ஒரு மனுஷன் கூட இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தமே கிடையாது. நமக்காக உண்டாக்கப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது
அது விழுந்து போன தூதர்களுக்காக, பிசாசுக்காகவும் அவனுடைய அசுத்த ஆவிகளும் சக்திகளுக்காகவும் நரகத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒருவராவது கெட்டு போகக்கூடாது. இதுதான் கடவுளுடைய சித்தம். இருக்கிற ஒரு மனுஷனாவது அந்த நரக எரிகிற அக்கினியிலே நித்திய நித்தியமாய் தேவனற்றவனாய் அவன் வாழக்கூடாது, தேவனத்திலிருந்து பிரியக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக ஜீவனை முன்னால் வைக்கிறார். தெரிந்துகொள், ரட்சிப்பை தெரிந்துகொள். நான் அந்த வாழ்க்கையை தான் தெரிந்து கொள்வேன், அந்த வழியில் தான் போவேன், கடவுளாவது இதாவது நான் இப்படி தான் இருப்பேன்னு தெரிந்து கொள்ளுகிற ஆளை கடவுள் தடுத்து நிறுத்த முடியாது. அப்போ நரகத்துக்கு தான் நான் போகிறேன்ற ஆள் போகலாம், ஆனால் அவன் ஒரு முட்டாள். ஹலோ, அவன் ஒரு முட்டாள். எல்லாரும் சொல்லி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டாள்னு பைபிளில் இருக்குது. ஏன் அவன் ஒரு முட்டாள்? ஏன்னு சொன்னால் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் போகிறானே. இவன் போகாமல் இருக்கிறதுக்கு கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறாரே. ஒரு ஜீவனுள்ள மார்க்கத்தை, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை இயேசுவின் மூலமாக, அவருடைய கொல்லப்பட்ட சரீரத்தின் மூலமாக ஒரு ஜீவ மார்க்கத்தை மனுஷனுக்கு என்றவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை மனுஷனை அனுப்பி கல்வாரி சிலுவையில் அடித்து கொன்று நொறுக்கி சாபமாக்கி பிறகு அவரை உயிரோடு எழுப்பி ஒரு ஜீவ மார்க்கத்தை உண்டு பண்ணி இருக்கிறப்ப அந்த மார்க்கத்தை நான் தெரிந்து கொள்ளன்னு சொல்றவன் ஒரு மதியீனனாய் விடுகிறான். ஏன்னா மார்க்கம் இருக்குது, பரலோகம் போகிற மார்க்கம் இருக்கிறது, நல்வாழ்வுக்குள்ள நுழையிறதுக்கு ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்குள்ள நுழைவதற்கு, ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்ன பண்ணணும்? ஜீவனை தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம்.